நம்ம ஊர்ல 193 பேர் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ல டெரிவேட்டிவ்ஸ்ல ட்ரேடிங் பண்றதுனால அவங்க பணத்தை லாஸ் பண்றாங்க. ரிமைனிங் இருக்க 7 பேர்ல 5 பேர் மிகப்பெரிய கைகள், அதாவது டிஐஐ அண்ட் எஃப்ஐஐஸ். ஓகே சிவா, இப்படி இருக்கு. நம்ம கண்ட்ரியோட கவர்மெண்ட் இதை பாஸ் பண்ணலாம்ல, பேன் பண்ணலாம்ல, எதுக்கு பண்ண மாட்டாங்க? நம்ம கண்ட்ரியோட கவர்மெண்ட் நம்மளுக்காக தானே இருக்காங்க. நிறுத்தி வச்சாங்க, இல்லைன்னா அதை டிஸ்கண்டினியூ பண்ண நம்மளுக்கு தானே அது யூஸ்ஃபுல் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இதுக்காக நம்ம கவர்மெண்ட் அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை பேன் பண்ண மாட்டாங்க. நான் இந்த வீடியோவில் சொல்றேன், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கெல்லாம் எதனா ஃபினான்ஷியல் கண்டென்ட் புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இன்னும் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்பவும் போல ஒரு சின்ன கதை. எல்லா மேடையிலும் குட்டி கதை சொல்றாங்க நினைக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கண்ட்ரியோட கவர்மெண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை பேன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வர பணம் கம்மியாயிடும், இல்லைன்னா வரவே வராது. அப்படி வெளிநாட்டு பணம் நம்ம கண்ட்ரிக்குள்ளே வரலன்னா நம்ம க்ரூட் ஆயில், பெட்ரோலியம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நம்மளால ப்ராப்பராக வந்து இம்போர்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அந்த ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு ஃபாரின் ரிசர்வ் தேவைப்படும். அது நம்ம கிட்ட கம்மியாக இருக்கும், இல்லை இல்லாமல் ஆகிடும். நம்மளால அந்த ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ண முடியலன்னா நம்ம டொமஸ்டிக் கரன்சியை நம்ம பிரிண்ட் பண்ணுறது அதிகப்படுத்தி ஆகணும். அதாவது இந்தியன் கரன்சியை நம்ம அதிகப்படியாக பிரிண்ட் பண்ணணும். அப்படி இந்தியன் கரன்சி நம்ம அதிகமாக பிரிண்ட் பண்ணோம்னா இன்ஃப்ளேஷன் அரைஸ் ஆகும். இன்ஃப்ளேஷன் ஏறிக்கிட்டே போகும். இன்ஃப்ளேஷன் ஏறிச்சுன்னா பொருட்களோட விலைவாசி ஏறும். நம்ம கண்ட்ரியோட கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றி ஆகும். அப்படி பண்ணால் என்ன ஆகும்? நம்ம கண்ட்ரியோடைய எக்கனாமிக்கு கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடும். நம்ம கண்ட்ரியோடைய எக்கனாமிக்ன்றது ஒரு செயின் மாதிரி. இதில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம சின்னதாக சேஞ்சஸை கொண்டு வந்தாலும் அது என்டையர் சிஸ்டமே அதை அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ இதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கண்ட்ரியோட கவர்மெண்ட் எஃப்என்டோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வராங்களே தவிர அதை பேன் பண்ண மாட்டாங்க.